கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில மாதம் 4/11/2024 திங்கட்கிழமை. இன்றைய திதி திருதியை திதி. இந்த திருதியை திதியில் விவாகம் சம்பந்தமான வேலைகளும், யாத்திரை கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கும், தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும் மற்றும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கும், ஆபரணங்கள் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று மிகவும் யோககரமான நாளாக இன்று அமையும். மேலும் சங்கீத வாத்தியங்களை வாங்குவதற்கும், சங்கீதம் பயிற்சி செய்வதற்கும், சித்திர வேலைப்பாடுகளை செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. வீடு சம்பந்தப்பட்ட கிரக பிரவேசம், மராமத்து வேலைகள் செய்வதற்கும் இந்த நாள் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் காலை 7:57 வரை அனுஷ நட்சத்திரம், பின்பு கேட்டை நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் ருது சாந்தி செய்வதற்கும், நாமகரணம் செய்வதற்கும், காது குத்துவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது புதிய வேலையில் சேருவதற்கும், பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர்களுக்கு மாற்றலாகி செல்வதற்கு பதவி ஏற்கவும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது வாகன பயிற்சி செய்வதற்கும் மிகுந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று வாஸ்து பூஜை செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று செய்யும் செயல்கள் அனைத்தும் தாமதமாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் மிகவும் மந்தமாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 5:45 முதல் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் செய்வதற்கும், விவசாயம் சம்பந்தமான பிஸ்னஸ் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஆகியவை செய்வதற்கும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது. விவசாயம் சம்பந்தமான எந்த காரியங்களை செய்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் 9:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய வாரசோலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுப ஹோரை நல்ல நேரங்கள். பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி மகிழ்வதற்கு இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஏதாவது நகைகளை மாற்றுவதற்கும், புதிய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்வதற்கும் உகந்த நேரமாக இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சகத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது.
மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்கள் பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. தொழில் சார்ந்து அரசு தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு இன்று பதவி உயர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது சிலருக்கு வெளியூர் மாற்றலாகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை ஏதாவது வாங்குவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு எதிர்பார்த்த இடத்தில் பண உதவி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது லாபகரமான ஒரு செயல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த மேசராசி நேயர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முடிந்தளவு ஏதாவது தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை இருந்தாலும் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தையின் மூலம் சிலருக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. சிலருக்கு பாதகமான பலன்களே வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சிலர் கோபத்தினால் சில காரிய இழப்புகளும் புதிய வாய்ப்புகளும் நழுவ விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஏதாவது கொஞ்சம் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. எதிர்பார்த்த இடத்தில் இன்று கடன் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் எங்கேயாவது ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஏதாவது நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. யாராவது இன்றைக்கி சந்திப்பதற்கு முக்கியம் பிரமுகர்களை இன்று சந்திப்பதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்வீர்கள். அந்த முயற்சி அனைத்தும் இன்று கொஞ்சம் தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏன்னா இன்றைக்கி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் உங்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று தடை தாமதங்களாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் உண்டாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு யாரிடமும் தேவையில்லாத பிரச்சனைகளை தடையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உடல்நிலை சார்ந்து சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுக்கான கொஞ்சம் வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று தடை தாமதங்கள் மூலமே இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடம் சிறு சிறு தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று ஒருவரை அனுசரித்து சென்றீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். முன்னோர்கள் சொத்துக்களில் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அது இன்று பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசி நேயர்களே, தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். கூட்டுத் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. தொழிலில் நீண்ட தூர பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது புதிய நபர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது.
தாய் தந்தை வழி உறவுகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது புதிய முயற்சிகள் நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. புதிய வேலை சார்ந்து புதிய முயற்சிகள் மூலம் இன்று புதிய இடத்தில் வேலை வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தங்குதடையின்றி எந்த காரியங்கள் இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகளை தாண்டி இன்று நல்ல ஒரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் அரசு சார்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அரசு புதிய ஒப்பந்தங்கள், டெண்டர்கள், அரசு செட்டில்மெண்ட் ஏதாவது ஆக வேண்டியிருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை முடிவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்தீர்களானால் அது இந்த பரிகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் அதற்கு இன்று ஏற்ற பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் விவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு வாய் திறந்தாலே சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று முடிந்தளவு ஏதாவது நண்பர்களிடத்தில் பார்த்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் ஏதாவது பழியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் காத்திருக்கிறது. வாகனங்கள் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு அதன் மூலம் இன்று வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமுடன் இயக்குவது அவசியமாகிறது. ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்கள் மூலம் இயக்கினீர்களால் அதற்கான ஒரு மிகவும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிடையே சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மூலம் ஏதாவது பிரிவினைக்கு வழிவகுப்பான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது செலவுகள் அதாவது 3 மடங்கு வரவு 1 மடங்கு இருந்தால் செலவுகள் 3 மடங்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி ஏதாவது தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கி ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது பஞ்சாயத்தோ அல்லது ஏதாவது கரார் பண்ணுறதோ அதாவது பாகப்பிரிவினை செய்வதோ ஆகியவை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் நிதானத்தை யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது புதிய கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது கொஞ்சம் வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இந்த மிதனராசி நேயர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மீதி 50% காரியங்கள் கண்டிப்பாக இன்று நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளது. ஆகவே இன்று முடிந்தளவு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்தீர்களானால் அந்த வீண் விரைய செலவுகள் சுப விரைய செலவுகளாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. யாருக்காவது ஏதாவது கடன் கொடுப்பதாக
கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று கடன் கொடுத்திருந்தாலும் கடனை கட்டுவதாக இருந்தால் இன்று கடன் கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே அது ஒரு வீண் விரைய செலவாகவே மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகள் தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமையும். மேலும் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் செய்வதற்கும் ஏதாவது புதிய செயல்களை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. பாதியில் இன்று போன வீட்டு வேலைகளை இன்று செய்வதற்கு ஒரு முயற்சி செய்வீர்கள். அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் ரிலீஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது புதிய வீடுகள் வாங்குவதற்கும் புதிய நிலங்களை அக்ரிமெண்ட் போடுவதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக ஒப்பீனியன் வாங்கிட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு லீகலாக கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. இன்று வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் லாபகரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஆன்மீக தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலில் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது குழந்தைகள் மூலம் இன்று சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் சிறு மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த கடகராசி நேயர்களுக்கு. கூட்டுத் தொழில் மூலம் வருமானங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அது கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் மூலமே இன்று கொஞ்சம் வியாபாரம் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று இருப்பதை வைத்து சமாளிப்பது மிகவும் நல்லது. புதிதாக ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கட்டுவதற்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். மேலும் சிலருக்கு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த சிறு வீண் விரைய செலவுகள் வருவதான சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்திருக்க முடிந்தளவு ஏதாவது பேங்க் பேலன்ஸு குறையாமல் இன்று பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான செயல்கள் ஏதாவது செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு வீண் உபதைகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது கொடுத்தீர்களானால் அது கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அதை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று பாதகமான பலன்களை தருவதால் இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வீடு நிலம் சார்ந்து இன்றைக்கு ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் செய்தீர்களான அது இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை. ஆகவே முடிந்த அளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் சில காரியங்களை இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. புதிய தொழிலில் முதலீடு செய்வதற்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. நிலம் தொடர்பான ஏதாவது புதிய முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு லாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று நிலம் சம்பந்தமான ஏதாவது புதிய பிஸ்னஸ் இன்று டெவலப்மெண்ட் ஆகி ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று சாதகமான பலன்கள் இருப்பதால் நீங்கள் துணிந்து எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று வீடு நிலம் சார்ந்து ஏதாவது கொஞ்சம் வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களும் இன்று வாங்கி மகிழ்வீர்கள். அதன் மூலம் இன்று சுப விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமை இன்று மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் மனைவியை அனுசரித்து வாழ்க்கை துணையை ஒப்புதல் மூலம் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. கூட்டுத் தொழிலில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறு சிறு தடை தாமதங்கள் மூலமே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை இன்று லாபகரமான சூழ்நிலை இல்லை, கொஞ்சம் மந்தமாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் வியாபாரம் சார்ந்து ஏதாவது புதிய கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. விவசாயம் செய்யும் விவசாயிகள் கொஞ்சம் விஷஜந்துக்கள் மூலம் இன்று சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விவசாயம் செய்யும்போது விஷஜந்துக்களை பார்த்து கொஞ்சம் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் வீட்டில் இருக்கும் செல்ல பிரயாணிகள் மூலம் சிலருக்கு ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகி உள்ளது. இன்று செல்ல பிரயாணிகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாவது உங்களுக்கும் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் புதிய வாகனங்களை விற்பதும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கொஞ்சம் கிடைப்பது மிகவும் தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று எண்ணிய செயல்களை ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. மேலும் ஏதாவது வாகனங்கள் மூலம் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே பிரயாணங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் அரசின் சாலை விதிகளை மதித்து நீங்கள் பிரயாணம் செய்தீர்களானால், பாதுகாப்பாக பிரயாணம் செய்தீர்களானால் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் தவிர்ப்பதாகவே உள்ளது. மேலும் சிலருக்கு கோபத்தின் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் சில புதிய வாய்ப்புகளையும் இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே புதிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த எதற்காவது டென்ஷனாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த புதிய வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் ஏதாவது பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நல்ல இடத்தில் ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது முக்கியமான சிலருக்கு ஒரு பிரச்சனைகள் மூலம் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தது, நீண்ட நாட்களாக இருந்த சில பிரச்சனைகள் இன்று ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு சில தொந்தரவுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே கையில் அமௌண்ட் இருந்தால் கொஞ்சம் வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே சிறு சிறு பிரச்சனைகள் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் ஏதாவது புதிய மருந்துகளை ஏதாவது புதிய செயல்களை அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். வீடு நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் மூலம் இன்று உடல் நலத்தில் கொஞ்சம் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் புதிய முயற்சிகள் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் எடுக்கும் புதிய யுக்திகள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். குழந்தைகள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. சிலருக்கு அஜீரண கோளாறு மூலம் சிலருக்கு வயிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதனால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது.
விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழிலில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. சிறு தொழில் செய்யும் விவசாயிகளுக்கும் மேலும் சிறு தொழில் செய்யும் வியாபாரிகளுக்கும் இன்று வருமானம் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று பிறருடைய விஷயத்தில் இன்று ஏதாவது பிறருடைய பிரச்சனைகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் போய் தலையிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளும் தேவையில்லாத பிரச்சனைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்று முடிந்தளவு யாருடைய பிரச்சனையும் இன்று தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அதேமாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் யாராவது தலையிட்டாலும் அதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களான அதன் மூலம் சில வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். ஒருவர் அனுசரித்து சென்றீர்களானால் மிகவும் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் பிரச்சனை இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. புதிய டெண்டர்கள் புதிய செட்டில்மெண்ட் ஏதாவது ஆக வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அரசு சார்ந்து இன்று செட்டில்மெண்ட் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பண வரவு வராமல் இருந்தால் அந்த பில்கள் அனைத்தும் இன்று செட்டில்மெண்ட் ஆகி இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று இது மனதில் விரும்பிய அனைத்து செயல்களும் இன்று செய்வதற்கு ஒரு நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. இன்று குலதெய்வம் சார்ந்த ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். ஏதாவது வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நண்பர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளும் உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று கொஞ்சம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் காத்திருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனத்துடன் இயக்குவது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் டிராஃபிக்கில் நின்று இருந்தால் கூட வேணும்னே உங்கள் மேலே இடிச்சிட்டு அவங்களே வந்து இடிச்சிட்டு சாரி கூட கேட்க மாட்டாங்க. ஒதுக்கி நிற்கலாம்லன்னு கண்டிப்பாக உங்களை கேட்கப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கொஞ்சம் கோபப்படாமலும் பிறருடன் ஏதாவது கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் கொஞ்சம் தேவையில்லாத வீண் வம்புகளும் கோர்ட் கேஸ் வரையிலும் போவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. கணவன் மனைவி ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இதனால் கருத்து வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது சிறு சிறு உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகளை விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. அரசு ஒப்பந்தங்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. முன்னோர்கள் சொத்துக்கள் அதாவது பாரம்பரிய சொத்துக்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது
புதிய முதலீடுகள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனம் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் ஏற்றதாக வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த கொஞ்சம் நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இன்று சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு நல்ல செய்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு 50% காரியங்களை மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மீதி 50% காரியங்கள் இன்று தடை தாமதங்கள் மூலமே இன்று நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று ஏதாவது ஒரு ஜுவல்ஸில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா போய் ஜுவல்ஸில் முதலீடு செய்தீர்களானால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பலனை தருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனை வந்து சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று வாங்கிய கடனை அடைப்பதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது கடன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடன் கட்டினீர்களால் கூடிய விரைவில் அந்த கடன் கட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஏதாவது ஒரு கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தீர்களானால் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வெளியே யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது ஒன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். அதாவது பாதியில் ஏதாவது வீடு கட்டி பாதியில் நின்று போன வேலைகள் இன்று செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுவதால் சிலருக்கு பேங்க்கில் அதை சார்ந்து ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகி இன்று வீடு கட்டுவதான முயற்சியில் பாதியில் நின்று போன வீடு இன்று பழையபடி ஆரம்பிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது வீடு தொலைகிட்டு இருக்கிறவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி வந்து கொஞ்சம் நல்ல இடத்தில் உங்களுக்கு பிடித்த இடத்தில் வீடு வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் புதிய முயற்சிகள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று கொஞ்சம் நல்ல ஒரு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அவர்கள் மூலம் ஏதாவது லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. உறவினர்கள் மத்தியில் இன்று உங்களுடைய செல்வாக்கு வாக்கு ஆகியவை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் பேசும் பேச்சை அனைத்தும் நகைச்சுவையாக என்று கொஞ்சம் ரசிப்பார்கள். இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு அனைவரும் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்து மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. உறவினர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அது கண்டிப்பாக இன்று ஏதாவது புதிய முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. யாராவது வந்து கெஞ்சுவாங்க, பணம் வேணும்னு கெஞ்சுவாங்க, அவர்கள் நீங்கள் எதுவுமே இல்லைன்னே சொல்லிடுறீங்க, இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை.
அதாவது வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது நல்லது. அதாவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத சிக்கலில் பிற்காலத்தில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது சில சிறு சிறு விஷயங்கள் சாதகமான பலன்கள் தருவதாக இருப்பதால் கொஞ்சம் அது 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 ஆட்டோமேட்டிக்காக அது சாதகமான பலன்கள் குத்து மதிப்பாக ஏதாவது நல்லது நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் இன்றைக்கி ஒன்று நம்மளுக்கு நல்லது நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா சுபகாரியங்களை ஏதாவது பேச்சுவார்த்தைன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாக இல்லை. வீட்டு வேலைகள் ஏதாவது செய்வதற்கும் ஏதாவது வீடு லோன் ஏதாவது கட்டணும் கண்டிப்பாக இன்று லோன் சேங்ஷன் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. அது அரசு சார்ந்த ஏதாவது செட்டில்மெண்ட் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லை. ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது இன்று ஏதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்காகவே குறைவாகவே உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை, அதாவது புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வியாபாரிகள் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் வெளியூரிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நிலம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலம் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில விஷயங்கள் இன்று திடீரென்று நல்லது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக நிலம் ஏதாவது பேச்சுவார்த்தையில் இருப்பீங்க, அது இன்று உங்களுக்கு சாதகமான இன்னைக்கு போய் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வருமானங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் வீண் விரய செலவுகள் 3 மடங்காகவே உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று தொழிலில் புதிய முயற்சிகளை நீங்கள் கையாண்டாலும் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று திடீர் தடை தாமதங்கள் மூலம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று அந்த அமௌண்ட்டை நம்பி நீங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். ஏதாவது தாய்மாமனால் சிறு சிறு பிரச்சனைகளும் அதன் மூலம் சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணைவிக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்து சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு கால்கள் பாதங்களில் சிறு சிறு வழிகள் மறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இடது காதுகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் கொஞ்சம் தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. கோர்ட் கேஸ் ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருப்பதாக இல்லை. ஆகவே முடிந்த அளவு கொஞ்சம் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் கடும் சொற்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதாவது வண்டி ஏதாவது புக் பண்ணியிருப்பீங்க அல்லது ஏதாவது புதிய வாகனங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று போய் பார்க்க போவீங்க, அதை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இன்று வாகனங்கள் மூலம் பயணம் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது.
இன்று எதிர்பார்த்த செயல்கள் அனைத்தும் இன்னைக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக இல்லை. ஆகவே முடிந்த அளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. சிலர் கோபத்தினால் சிலருக்கு காரிய இழப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை இன்று தவற விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே முடிந்த அளவு யாரிடமும் கோபப்படாமலும் கொஞ்சம் கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாரிடத்தில் பேசினாலும் கொஞ்சம் மென்மையான சொற்களை பேசினீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நிலம் சார்ந்து, அதாவது வீடு நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகம் உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தள்ளி போகும். இன்னைக்கு போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலம் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களை நீங்க பேசுற ரேட்டுக்கு ஒத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு கடன் பிரச்சனையால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கு மிகவும் நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதனால் வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் தலையிட்டீர்களால் அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரய செலவுகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் இன்று நீங்கள் பஞ்சாயத்து பண்ண செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது உங்களுடைய பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. பாஸ்போர்ட் விசா சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் மனமிட்டு பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களில் யாராவது நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பழகுவதை, ஒரு லிமிட்டுக்கு மேலே பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை இன்று கொஞ்சம் குலைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் ஒருவரை அனுசரித்து சென்றீர்களானால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்னைக்கு ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும், இன்று குடும்பத்திற்காக செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுடைய வாழ்க்கை துணைவால் ரசிக்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியின் மூலம் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதன் மூலம் இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது
மேல் படிப்பில் அதாவது பிஜி டிகிரி படிக்கும் மாணவர்களுக்கு இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உயர்கல்வி மாணவர்கள் இன்று படிப்பில் மிகவும் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமையும். நீண்ட நாட்களாக இந்த காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு சார்ந்த ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது அரசு சார்ந்த செட்டில்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் மனதுக்கு விரும்பிய எந்த காரியங்களை துணிந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. குலதெய்வம் சார்ந்து நீங்கள் இன்று செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் ஏதாவது வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களிலும் அதாவது அலுவலகத்திலும் சக ஊழியர்களை இன்று அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத வம்பு வழக்குகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லை. ஆகவே இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கடுமையான சொற்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே இன்று யாரிடம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைக்கி பேசாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் மனவிட்டு பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்றைய உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது மிகவும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இன்று ஏதாவது இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. வேலை செய்யும் இடத்தில் கொஞ்சம் கவன சிதறல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதன் மூலம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருப்பது. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்னைக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கருவுற்ற பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏதாவது உடல் உபதைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் இன்று கொஞ்சம் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் வீண் விரய செலவுகளாகவே இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலில் முதலீடு சார்ந்து நீங்கள் சிறு சிறு தொகை கடன் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் லீகலாக போய் கடன் வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். இன்று அலுவலகத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் மூலம் சிறு வீண் விரய செலவுகளும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு வெளியூர் அலுவலகத்தில் அதாவது அரசு சார்ந்து வேலை செய்யும் தொழிலாளர்கள், அரசு சார்ந்து வேலை செய்யும் ஊழியர்கள், சிலர் ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு மாற்றலாகி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சிலருக்கு ஏதாவது டெபுடேஷன் காரணமாக டெம்பரவரியாக வெளியூர் சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானமுடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஜீரண உறுப்புகள் மூலம் சிறு சிறு வயிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மீதி 50% காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. கையில் ஏதாவது அமௌண்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நிலம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத வீண் விரய செலவுகள் காத்திருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் ஏதாவது சொத்துக்களில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்தீர்களானால் அந்த வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நீண்ட நாட்களாக யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை சட்டப்பூர்வமாக வாங்கிய கடனாக இருந்தால் கண்டிப்பாக இன்று கடன் கொடுத்தீர்களானால் இந்த வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று ஏதாவது
புதிய செயல்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. அதாவது யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதோ ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதன் மூலம் இன்று வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் பார்ப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்து ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சிலருக்கு இதன் மூலம் ஏதாவது பேங்க்ல ஏதாவது லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா லோன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு புதிய நிலங்கள் கிரயம் செய்யும் ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாகவே இன்று கருதப்படுகிறது. விவசாயிகளுக்கு இன்று நல்ல பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வியாபாரம் சார்ந்து இன்று வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று பேசுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் செய்பவர்களுக்கு இன்று ஏற்றம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு இன்று சிறப்பான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் இன்று ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இன்று ஏதாவது அமௌண்ட் வர வேண்டியிருந்தால் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அவர்கள் மூலம் சில பிரச்சனைகள் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அது இன்று சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. விவசாயிகள் என்று ஏதாவது நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது செல்வங்கள் ஏதாவது ஒரு சொத்துக்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த புரட்டாதி மீனராசி நேயர்களுக்கு. மேலும் குழந்தைகள் மூலம் வெளிநாட்டில் ஏதாவது வேலை பார்க்கும் குழந்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று மீனராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்கள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இதன் மூலம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. மேலும் யாருக்காவது கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு கடன் கட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கண்டிப்பாக அதன் மூலம் இன்று ஏதாவது புதிய தொந்தரவுகளும் புதிய பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏதாவது சிறு சிறு உபதைகள் இருப்பதால் இன்று முற்றிலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாய்மொழி வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஒருத்தருக்கு போய் எனக்கு தெரியும் இவர் அப்படின்னு சொல்றதோ இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படி செஞ்சீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது உங்களை சிக்கலில் மாட்டிட்டு போயிடுவாங்க. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது வாய்மொழி வாக்குறுதியோ கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும்
திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தையை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்றைக்கி ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன்களாக இல்லை. இன்று ஏதாவது வீடு நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லாமல் இருப்பதால் அந்த முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் காத்திருக்கிறது. ஆகவே கொஞ்சம் முடிந்த அளவு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள், கணிசமான ஒரு தொகை லாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வியாபாரிகள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது காரிய தடைகள் இருந்த காரியங்கள் அனைத்தும் இன்று படபடன்னு வெற்றி நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருப்பதால் இன்று உங்களுக்கு ஒரு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் இன்று விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மேலும் திருமணம் சார்ந்த ஏதாவது புதிய வரன்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.